தீபாவளி ரிலீஸ் டியூட் படம் மட்டும் ஆடியன்ஸை திருப்திப்படுத்துகிற படமாக அமைஞ்சிட்டா நிச்சயமாக பிரதீப் ரங்கநாதன் தமிழ் அண்ட் தெலுங்கு 2 லாங்குவேஜ்லேயுமே தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாக ஆயிடுவார்னு நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம். நேற்று ரிலீஸ் ஆன இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமாவும் ஒட்டு மொத்தமாக இந்த படத்துக்கு வர்ற ரிவ்யூஸும் வச்சு பார்க்கும்போது நம்ம தலைவன் பிரதீப் ஒரு ஹேட்ரிக் வெற்றியை கொடுத்துருக்காருன்னு தோணுது. அந்த அளவுக்கு இந்த படம் எனக்கும் என் கூட வந்தவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது ஒரு பர்ஃபெக்ட் கரண்ட் ஜென்ரேஷன் படம் மிக்ஸ்டு வித் ஓல்ட் ஸ்கூல் மெசேஜ்னு சொல்லலாம். என்டர்டெயின்மெண்ட், காமெடி, லவ், ஆக்ஷன், எமோஷன்னு எல்லாமே பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. தலைவன் பிரதீப்போட ஆக்டிங்கை லவ் டுடேல பார்த்துட்டு நிறைய ஆடியன்ஸ் இந்த பையன் தனுஷ் மாதிரியே நடிக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த இமேஜை அடுத்தடுத்த படங்களான டிராகன் அண்ட் டியூடில் மாற்றி விட்டுருக்காரு பிரதீப். ஒரு யூனிக்கான ஜென்சி ஆட்டிடியூடை கலந்து அதை எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரியான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வராரு பிரதீப். கொஞ்சம் மீட்டர் அதிகமானாலும் கிரிஞ்சுன்னு சொல்லிட முடியும். ஆனால் பிரதீப்புக்கு அந்த மீட்டரை பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு. டியூட் படத்தோட பெரிய பாசிட்டிவ்னா அது நம்ம மலையாளம் கிரஷ் மமிதா பைஜு தான். உண்மையிலேயே எமோஷன் சீன்ஸில் அவ்வளவு அற்புதமாக நடிச்சிருந்துச்சுங்க இந்த பொண்ணு. நிச்சயமாக டியூட் படத்தோட பர்ஃபார்மன்ஸ் மமிதா பைஜுக்கு தமிழ் அண்ட் தெலுங்கில் பல பட வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்க போகுது. சாய பயங்கரோட ஊரும் பிளட் பாட்டை படத்தில் பார்க்க அவ்வளவு ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. அண்ட் அதை காட்சிப்படுத்தின விதமும் பிக் ஸ்க்ரீனில் பார்க்க அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒன்று, படம் முழுக்க எனக்கு ஊரும் பிளட் பாட்டோட மியூசிக்கை மட்டுமே கேட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரே பாட்டை வேறு டெம்போவில் ரிப்பீட் பண்ணின மாதிரி தோணுச்சுங்க. எனக்கு மட்டும்தான் அப்படி இருந்துச்சா இல்லை எல்லாருக்குமே அப்படி இருந்துச்சான்னு தெரில. ரொம்பவும் என்டர்டெய்னிங்காக இருந்த இந்த படத்தில் முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி இருந்த ஒரே ஒரு விஷயம்னா அங்கங்கே வந்த கெட்ட வார்த்தைகள் தான் நண்பா. நான் மஸ்கட்டில் பார்த்ததுனால எந்த பீப்பும் இல்லாமல் இந்த கெட்ட வார்த்தைகளை அப்படியே போட்டுட்டாங்களான்னு தெரில. பட் அந்த இடங்கள் ரொம்பவும் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. டியூட் ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட்ட இந்த ஃபீட்பேக்கை மட்டும் கொடுக்கணும்னு தோணுச்சுங்க. படமே இன்டர்காஸ்ட்டுக்கு எதிராகவும் குறிப்பாக பெண்களை அடிப்படையாக வச்சு நடக்கிற ஆணவ கொலைக்கு எதிரான மெசேஜை பேசுகிற படமாக எடுத்துட்டு அதே படத்தில் பெண்களை கொச்சப்படுத்துகிற மாதிரியான கெட்ட வார்த்தைகளை அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம். இந்த ஒரு குறையை தவிர ரொம்பவும் என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு படமாக தான் டியூட் இருந்துச்சு. நீங்கள் படம் பார்த்துட்டிங்களா? உங்களோட ரிவ்யூஸ் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.